எல்லோருக்கும் இனிய தமிழ் வணக்கம். வாக்குண்டான் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நொடங்காது போக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை ஆண்பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. எழில் பொங்கும் ஈழத்தின் அருள்மிகு சக்தியாக தொழில் கொள்ளும் மானுடர்கள் தொழுதோற்றும் தேவியாக முகில்வண்ணன் முறைகாணும் முத்துமாரி தங்கையென பொழில் நிறைந்த காரை திருமணக்காட்டில் எழிற்கோவில் கொண்டவளே, இப்பொழுது மகோற்சவம் காண்பவளை என்னுடைய அகத்தில் கொலுவிருத்தி வணங்கி வழிபட்டு தமிழ் கேட்டு டான் தமிழொலி தொலைக்காட்சியினுடைய பிரியமானவர்களே, ஓம் தொலைக்காட்சியினுடைய பிரியமானவர்களே, எந்தையும் போற்றுவோம் ஆன்மீகம் அறிவோம் என்ற நிகழ்ச்சிகளை கலையகத்திலிருந்து நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்ற செல்வி ஸ்ரீவித்யா அவர்களே, உலகம் முழுவதும் பரந்து வாழுகின்ற ஓம் தொலைக்காட்சியினுடைய பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் மதுரகவியின் வணக்கம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்ற வகையிலே இன்றும் நாங்கள் இப்பொழுதும் இந்த அம்பிகை வழிபாடு, அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம் என்ற விடயத்திலே நாங்கள் எந்தையும் போற்றுவோம் என்ற நிகழ்ச்சியை தொடரலாம் என்று நினைக்கிறேன். எல்லாம் வல்ல அம்பிகையை சரண் புகுந்து இப்பொழுது கூட எங்களுடைய நாட்டிலே வரலாற்று பிரசித்தி பெற்ற கும்பநாயகி அம்பாளுடைய மகோற்சவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாட்களும் ஓம் தொலைக்காட்சியிலே இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் நீங்கள் பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையிலே சக்தி வழிபாடு இன்றைக்கு எல்லோரும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடயத்தை தான் நாங்கள் உங்களோடு இணைத்துக் கொள்ளுகிறோம். தாயினும் நல்ல தலைவர் என்று அடியார் தம்படி போற்றி செய்ப்பார்கள், வாயினும் மனத்தும் மருவினின்று அகலா மாண்பினர் காண்பலர் வேடர், நோயினும் பிணியும் தொழிலர்வால் நீங்கி நுழைதரு நூலினர் ஞாலம், கோயிலும் சுனையும் கடலுடன் சூழ்ந்த கோணமா மலை அமர்ந்தாரே, தாயினும் நல்ல தலைவர் என்றடியார். இந்த தாய் வழிபாட்டினுடைய சிறப்பு அதுதான். உயிர்களை எல்லாம் உலகிலே பக்குவப்படுத்தி முத்திய வழங்கும் நிலையிலே இறைவன் முதலிலே எடுக்கிற வடிவம் தாய் வடிவம். எங்களை எல்லாம் வாழ்விப்பதற்காக, சக்தியை தருவதற்காக இறைவனுடைய முதலாவது வடிவம் தாய் வடிவம். அந்த வடிவத்திலே தான் நேயர்களே நாங்கள் பார்க்கிறோம். எவை எப்பொழுது தேவையோ அதை அறிந்து கொடுத்து வளர்ப்பது மட்டுமன்றி அமைதியாக உறங்க வைப்பவளும் தாய் தான். ஆகவே இந்த தாய் வழிபாடு மிக உயர்ந்தது. அது மட்டுமல்ல, இதே நிலையிலே தான் இறைவனை தாயாக நின்று ஆன்மகோடிகளை பேணி அங்கே எடுத்து பிறப்பறுக்கின்றார் என்பது சைவ சித்தாந்த மரபு. நாங்கள் இந்த சைவ சித்தாந்தத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற பொழுது அனைத்து விடயங்களையும் நாங்கள் விவரமாக அறிந்து கொள்ளலாம். அதான் சைவ சித்தாந்தம். சைவர்களுக்கு உரிய மிக முக்கியமான பகுதி. ஆகவே அது மட்டுமல்ல, தாய்மைக்கே தனியுரிமை கொடுத்து பேணும் சமயம் எங்களுடைய சைவ சமயம். அதனாலே தான் இந்து மதத்திலே இல்லாதது எங்குமே இல்லை, எந்த மதத்திலுமே இல்லை. அதனாலதான் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆகவே நேயர்களே, இறை ஒட்டித்தான் சாத்தம். சிவனை முழுமுதற் கடவுளாக கொண்டு வழிபடுகிற நெறிய சைவ நெறி என்று சொல்லுகிறோம். விநாயகப் பெருமானை முழுமுதற் தெய்வமாக வழிபடுகின்ற சமய பிரிவு காணாபத்தியம். முருகனை முழுமுதற் கடவுளாக கொண்டு வழிபடுகிற சமயம் கௌமாரம். சூரியனை முழுமுதற் கடவுளாக கொண்டு வழிபடுகிற சமய பிரிவை சௌரம். சக்தியை முழுமுதற் கடவுளாக கொண்டு வழிபடுகிற மார்க்கம் சாக்தம். விஷ்ணுவை முழுமுதற் கடவுளாக கொண்டு வழிபடுகிற நெறி வைஷ்ணவம். இப்படியெல்லாம் 6 வகையாக எங்களுடைய சமய ஒழுங்கு வகுக்கப்பட்டிருக்கிறது, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம் நேயர்களே. அந்த வகையிலே தான் எல்லாவற்றுக்கும் உலகம் இயங்குவதற்கு சக்தி தேவை. அதனாலேதான் சக்தியை எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வமாக, உயர்ந்த தெய்வமாக, திருச்சொருவமாக கருதி வழிபடுபவரினுடைய வழிபாடு செய்பவர்களுடைய
சமய பிரிவுக்கு மதத்துக்கு பெயர் சாக்தம். நான் நினைக்கிறேன் நேயர்களுக்கு இது நன்றாக புரியும். சாக்த வழிபாடு, அம்பிகை வழிபாடு, இந்த வழிபாட்டினாலே நாங்கள் பெறுகிற பயன். ஆகவே மூவர்க்கும் முதல் பொருளாய் முத்தொழிலுக்கும் வித்தாகி நாவுக்கும் மனத்துக்கும் நாடடிய பேரறிவாய் தேவர்க்கும் முனிவர்க்கும் சித்தர்க்கும் நாகர்க்கும் யாவர்க்கும் தாயாகி எளிப்பறையை வணங்குவா. அம்பிகையினுடைய பொருத்தமான அந்த வழிபாட்டு மரபு அதுதான். தம்மை வலிய வந்து ஆண்டு அருள் செய்த நேசத்தை என் சொல்லி வேண்டுவேன் என்று அபிராமிப்பட்டர். தானாக வந்து என்னை வலிய வந்து ஆட்கொண்டவள் அம்பாள். இந்த உறவை, இந்த அன்பை, நேசத்தை நான் எப்படி சொல்லி மகிழ்வேன்? ஆசைக்கடலில் அகப்பட்ட அருளற்ற அந்தகன் கன்னியை பாசத்தில் அல்லற்பட இருந்த தேனை நின் பாதம் என்னும் வாசக்கமலன் தலைமேல் வலிய வைத்தாண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுவேன். ஈசர் பாகத்தின் நேரிலேயே அழகாக அபிராமி அந்தாதியில பட்டர் பெருமான் அம்பிகையினுடைய தொடர்பை, அவளுடைய ஐக்கியத்தை, அவளுடைய நெருக்கத்தை பேணி ஒவ்வொரு அந்தாதியையும் பதிவு செய்து தந்திருக்கிறார். என்ன அழகு! நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது அம்பிகைய சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம். பொருத்தமான பொழுதுகள் தானே. அது மட்டுமல்ல, பாட்டுக்கொரு புலவன் பாரதியை நாங்கள் பார்க்கிறோம். இந்த புலவர்கள், ஞானிகள், அனுபூதி செல்வர்கள் எல்லாம் தெய்வ வழிபாட்டிலே மிக உயரமாக சக்தியை பார்த்திருக்கிறார்கள். சக்தி வழிபாட்டை பேணி இருக்கிறார்கள். அதனுடைய மகத்துவத்தை பேசி இருக்கிறார்கள். சக்தியை நினைத்தார்கள். அவர்களுடைய நாவிலே சக்தி வந்து அமர்ந்தால் இதுதான் உண்மை. பாருங்கள் நேயர்களே, பாட்டுக்கொரு உழவன் பாரதி அம்பாளை பராசக்தி வழியிலே வழிபட்டு தன்னுடைய சக்தி வழிபாட்டிலே உட்பொருளையும் அச்சக்தியை நாங்கள் வழிபடுவதனாலே அடைகின்ற பெறுபேறுகளையும் பக்தி சுவை நனி சொட்ட பாடியிருக்கிறார். நாங்கள் சொல்லவில்லை, நாங்கள் இப்பொழுது சொல்லுகிறோம். அப்பொழுது சொன்னவர்களுடைய வார்த்தைகளை நாங்கள் பார்க்கலாம் அல்லவா? அவர்கள் இறைவனோடு, சக்தியோடு, அம்பாளோடு நெருக்கமாக நின்ற கோலத்தை பார்க்கலாம் அல்லவா? அது சாட்சி. அது மட்டுமல்ல நேயர்களே, ஆதி சிவனுடைய சக்தி எங்கள் அன்னை அருள் பெறுதல் முக்தி. நீதி உயர் இருக்கும் போதே அதை மெல்லை சுகத்துக்கு யுக்தி. என்ன அற்புதமான வழிபாட்டு திறன்! இந்த பாரதி கண்ட சக்தி தத்துவம் அழகானது. நான் பாரதியை நேசிக்கிறேன். எங்களுடைய முதல் கவிஞன் பாரதி, எங்களுடைய பரம்பரை பாரதி. ஆகவே அந்த பாரதி கண்ட சக்தியினுடைய தத்துவம் மிக பெரியது, உயர்ந்தது, உன்னதமானது, மகத்துவமானது. அறிய ஆவலோடு இருப்பது என்று சொன்னால் மிகையாகாது. உலகத்திலே தோன்றிய மூத்த மொழிகளிலே ஒன்றாக இருப்பது எங்கள் தாய்மொழியாகிய தமிழ். உலகத்திலே முதல் தோன்றிய மொழி தமிழ். யாராலும் மறக்க முடியாது, மறுக்க முடியாது, நிறுத்த முடியாது. அது மட்டுமல்ல, கால வெள்ளத்தால் அழியாது எங்கள் தாய்மொழி இன்றும் இளமமிக்க மொழியாக திகழ்வதற்கு காரணம் என்னவென்றால் இந்த மொழியில் இருக்கிற இலக்கிய வளம். பாருங்கள், இந்த மொழிக்கு இருக்கிற இலக்கிய வளம்தான் கால வெள்ளத்தாலே இந்த மொழியை யாராலும் எதுவும் செய்துவிட முடியாது. அதுதான் தமிழ். பாருங்கள், 20ஆம் நூற்றாண்டில் இணையற்ற கவிஞனாகிய மகாகவி சுப்பிரமணிய பாரதியாருடைய அந்த பாடல்களும் தமிழ்த்தாயை அணி செய்கின்ற அணிகலன்களில் இப்படித்தான் பெருமானும் அம்பிகையிட்ட சிறந்ததோர் எடுத்துக்காட்டாக பதக்கமாக திகழ்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. பாரதியை தமிழோடு பார்க்கிறோம். அந்த தமிழில் நேசித்தபடியாலே பாரதி சக்தியை நேசிக்கிறான். சக்தியை உயர்ந்த தெய்வமாக போற்றி இருக்கிறான் அல்லவா நேயர்களே? பாருங்கள், பாரதி இந்த சமூக கொடுமைகளை சாடி பாடல். அன்றைக்கே சமூக கொடுமைகள் ஏராளம் இருந்தது, ஏற்ற தாழ்வுகள் இருந்தது, சாதி கொடுமைகள் இருந்தது. இது எல்லாம் அவன் நெஞ்சு பொறுக்குதில்லை இந்த நிலைகட்ட மனிதரை நினைக்கையிலே என்று பாடினான் அல்லவா? அது இல்லாமல் போக முடியாது, என்றும் இருக்கிறது. அவன் சொல்லுகிறான், பாரத நாட்டின் தேச விடுதலையை வேண்டி எழுச்சி மிக்க பாடல்கள் பலவற்றை பாடி குவித்தான். ஏன்? பாரதம் விடிவு பெற வேண்டும், பாரத நாடு எழுச்சி பெற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய கவித்திறனை
வெளிக்கொணர்ந்தான் பாரதி. அது மட்டுமல்ல நேயர்களே, தமிழர் சமுதாயத்தில் நிலவி வருகிற மூட கொள்கைகளை தகர்த்து எறியக்கூடிய புரட்சிகரமான பாடல்கள் பலவற்றை எங்களுக்கு படையல் செய்திருக்கிறார். பாரதி பலவற்றை பாடிய பொழுதும் அவர் பாடல்களிலே விஞ்சி இருப்பது தெய்வீக பாடல்கள். பாருங்கள், நாங்கள் வழிக்கு வந்துவிட்டோம். இப்படியான பாடல்களை, கவிதைகளை தந்த மாபெரும் கவிஞன் உடைய கவிதைகளிலே, பாடல்களிலே விஞ்சி இருப்பது என்று சொன்னால் தெய்வீக பாடல்கள் மேலதிகமாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது நேயர்களே, அம்பிகையை சரண் புகுந்தால் அதிகவரம் பெறலாம். எங்களுடைய அறிஞர்கள், எங்களுடைய புலவர்கள் போன்றவர்களைத்தான் நாங்கள் உதாரணப்படுத்தலாம். அது மட்டுமல்ல, தெய்வீக பாடல்கள் பலவற்றை பாடிய அந்த பாரதியின் அகத்திலே தெய்வீக சக்தி குடிகொண்டு அம்பிகை வீற்றிருந்தால் அவள் இருந்துதான் அவனை இயக்கினான். பாருங்கள், அது மட்டுமல்ல நேயர்களே, அம்பிகை அருட்பிரவாகம் பாரதிய தெய்வ கவிஞனாக மாற்றியது. அம்பிகை பாரதியை ஆட்கொண்ட காரணத்தினாலே அவன் தேசியத்தை பாடினாலும், தேச விடுதலையை பாடினாலும் அவன் தெய்வீக கவிஞனாக உலா வந்திருக்கிறான் என்றால் மிகையாகாது. அம்பிகை துணை செய்திருக்கிறார், அவளை நம்ப வேண்டும். அது மட்டுமல்ல நேயர்கள், அன்பு உள்ள இடத்துல தான் உரிமை ஏற்படும் என்பது உலகியல் உண்மை. அங்கே பாருங்கள், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், அந்த நாயன்மார்களிடத்தே வருவோம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறைவனை பித்தன் என்று அன்புரிமையால் அழைத்தார். பித்தா புரை சூடி பெருமானே அருளாலா. என்ன அழகு! இறைவனை, சிவனை பார்த்து பித்தா என்று பேசினான். ஏன் பேசுவதற்கு என்ன காரணம்? அன்பு எங்கே இருக்கிறதோ அங்கதான் உரிமை வரும். அது மட்டுமல்ல, சுந்தரமூர்த்தி நாயனார் மட்டுமல்ல, தேவார முதலிகளில் ஒருவராக இருந்த திருஞான சம்பந்தர் உள்ளங்கவர்கள்வன் என கூறினார். என்ன அழகான மொழி! அது மட்டுமல்ல, அறம்போல கூர்மையதாக அறிவிருந்தால் மட்டும் போதாது, அறிவை சரியான முறையிலே பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் வேண்டும். என்கிட்ட அறிவு இருக்கிறது தான் உண்மை. ஆனால் இந்த அறிவை சரியான வழியிலே நெறிப்படுத்துவதுதான் அந்த ஆற்றல் வேண்டும். அந்த ஆற்றலை தருபவள் யார்? சக்தி, அம்பிகை. ஆகவே அந்த வகையிலே இத்தகைய ஆற்றலை யாரிடம் பெறுகிறோம் என்று சொன்னால் அன்னை பராசக்தியிடம் இருந்துதான் அந்த ஆற்றலை நாங்கள் பெறுகிறோம். அன்புரிமையோடு வேண்டுவதை நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா? இன்னொரு இடத்துல பாரதி சொல்லுவான் அழகாக, அந்த அவளுடைய நெருக்கத்தை சொல்லுவான். எப்படி என்றால், நல்லதோர் வீணை செய்தேன், இதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. ஆகா, என்ன அற்புதமான கவிதையப்பா! அவன் பேசினான், பாரதி பராசக்தியோடு பேசினான். சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. சொல்லு. என்ன உரிமை! இந்த அன்பு எங்கே நெருக்கமாக இருக்கிறதோ அங்கே உரிமை வரும். தட்டி கேட்க வேண்டிய அந்த சந்தர்ப்பம் எல்லாம் உருவாகும் நேயர்களே. அது மட்டுமல்ல, மாநிலம் பயனுற வாழ்வதற்கு சொல்லடி சிவசக்தி, என்னை நிலை சுமையுடன் வாழ்ந்திடல் புருகுவியோ. என்ன அற்புதமான வரிகள்! இன்றைக்கு எத்தனை பேர் இந்த வரிகளை நாங்கள் நேசிக்கிறோம். ஆகவே அந்த வழியில சிந்தனை தூய்மையுடையதாக இருந்தால் சொல்லும் செயலும் சிறப்பாக அமையும். அதனாலே தான் சிந்திப்பவற்றுக்கு செயல் வடிவம் கொடுப்பதுதான் மிகவும் முக்கியம். நான் சிந்தனையோடு இருக்கலாம், அறச்சிந்தனைகள் தர்ம சிந்தனைகளோடு இருக்கலாம், அதற்கு வடிவம் கொடுக்க வேண்டும். அதுதான் இன்றைக்கு உண்மையாக எங்களுக்கு தேவைப்படுகிற ஒரு விடயம். ஆகவே தூயவை துணிந்த போது பழி வந்து தொடர்வதில்லை. யார் தூய்மையான செயலை செய்கிறார்களோ அவர்களை எதுவும் செய்து விட முடியாது. அதனாலதான் தூயவை துணிந்த போது பழி வந்து தொடர்வது இல்லை. ஆகவே இந்த வாக்குக்கமைய தளர்வறியாத மனதுடன் நாங்கள் எடுத்த கருமங்களை செய்து முடிக்கும் ஆற்றல் உருவாக வேண்டும். அந்த ஆற்றலை தருபவள் யார் என்று சொன்னால் அம்பிகை. அதனாலே அவனை சரண் புக வேணும். அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற விடயம் அதுதான். எந்தையும் போற்றுவோம் என்ற நிகழ்ச்சியிலே இணைந்து கொண்டிருக்கிற பொழுதுகள் இதுதான். சலனப்படாது, சமநிலை தளம்பாது நமது புத்தி செயற்பட வேண்டும். அதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை என்றால் சலனப்படாது, நாங்கள் தளம்பாது, எங்களுடைய புத்தியை நேர்வழியிலே செயற்படுத்த தெரிவதுதான் உண்மை.
அது மட்டுமல்ல, ஆதவனை கண்டதும் பனி அகல்வது போல அம்பிகையின் அருள் கிடைத்தால் வினைகள் அனைத்தும் பொசுங்கி விடும். அதாவது நாங்கள் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த அத்தனை பாவங்களும் வினைகளும் துன்பங்களும் அம்பிகையை யார் சரண் புகுகிறார்களோ அது விலகிவிடும். அது மட்டுமல்ல, கருணையே வடிவாக தாய் தெய்வத்தினுடைய அருளை வேண்டி மகாகவி இன்னொரு விண்ணப்பம் செய்வார். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லன எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும். பாருங்க, எண்ணிய முடிதல் வேண்டும், நான் நினைக்கிறது எல்லாம் முடிய வேண்டும் அம்மா. நல்லன எண்ணல் வேண்டும், நான் நினைப்பது நல்லவையாக இருக்க வேண்டும். திண்ணிய நெஞ்சம் வேண்டும், உரமான சிந்தனையோடு இந்த நெஞ்சம் இருக்க வேண்டும். தெள்ளிய தெளிந்தனல் அறிவு வேண்டும். அடுத்த வரியில் சொல்றான், தெளிந்தனல் அறிவு வேண்டும். பண்ணிய பாவம் எல்லாம் பரிதி சூரியன் முன் பனியே போல, அந்த சூரியன் முன் பனி விலகுவது போல பண்ணிய பாவம் எல்லாம் பரிதி முன் பனியே போல நன்னிய நின்முன் இங்கி நசித்திடல் வேண்டும் அன்னாய். அம்பியை சரண் புகுறான். என்ன ஆதங்கம், என்ன விருப்பம், என்ன அவா. அது மட்டுமல்ல நேயர்களே, பஞ்சபூதங்கள் அனைத்திலும் இறைவனுடைய சர்வ வியாகம் பரந்து காணப்படுகிறது. இந்த சர்வ வியாபகம் இந்த பஞ்சபூதங்கள் அனைத்திலையும் பரந்து விரிந்து காணப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா. இந்த உலக இயக்கத்துக்கு மூல காரணமாக நிற்பவள் அன்னை பராசக்தி. உலகம் இயங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மூல காரணமாக இருப்பவள் அம்பிகை. அம்பிகையினுடைய அருள், அவளுடைய ஆற்றல், அவளுடைய சக்தி இல்லை என்றால் இந்த உலகம் இயங்க முடியாது. நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம். ஆகவே அது மட்டுமல்ல, இந்த பிரபஞ்ச உலகத்திலே வாழ்பவர்களின் பொய்மை வாழ்க்கை எல்லாம் பொசுங்குதல் வேண்டும். அவளை சரண் புகுந்தால் பொய்மையான தோற்றங்கள், பொலிவுகள், கோலங்கள் எல்லாம் பொசுங்கிவிடும். ஆதிசக்தியாகிய மகாசக்தியின் அருள் தனக்கும் கிடைக்க வேண்டும் என இந்த காளியினுடைய வடிவத்தை போற்றுவான் மகாகவி. காளியை சரணடைவான். அம்பிகையினுடைய வடிவம் தானே காளி. அங்கே சொல்லுவான், யாதுமாகி நின்றாய் காளி, எங்கும் நீ நிறைந்தாய், தீது நன்மையெல்லாம் நிந்தன் செயல்கள் அன்றி இல்லை, போதும் இங்கு மாந்தர் வாழும் பொய்மை வாழ்க்கை எல்லாம் ஆதிசக்தி என் மீது அருள் புரிந்து காப்பாய் என்று. யாதுமாகி நின்றாய் காளி, உலகம் முழுவதும் நீந்தான், உலகத்தின் வடிவம் நீதான் என்று அந்த வடிவத்தை பார்த்து பேசுகிறான் அல்லவா. ஆகவே என்ன அற்புதமான அவனுடைய சிந்தனைகள். இதெல்லாம் அவனை ஆட்கொண்டது அம்பிகை. அவனை ஆட்கொள்ளவில்லை என்றால், மகாகவியை அம்பிகை ஆட்கொள்ளவில்லை என்றால் அவன் பேச முடியாது, அந்த ஆற்றல் அவனுக்கு வராது. ஆகவே நேயர்களே, அம்பிகையை நாங்கள் சரண் புக வேண்டும். அங்க பாருங்கள், ஆடுமாடு மேய்க்கின்ற இடையனாக இருந்தவர் காளிதேவியின் அருளினாலே மகாகவி காளிதாசனாக மாறினான். அவன் சாதாரண இடையனப்பா. இந்த மகாகவி காளிதாசன் இருக்கிறான் தானே, இதையெல்லாம் நான் உதாரணமாக காட்டிக்கொண்டு இவ்வளவு பேருக்கும் அம்பிகை அருள் செய்திருக்கிறார். நாங்கள் எல்லாம் எம்மாத்திரத்திலே. அந்த காளிதாசன் ஆரம்பத்தில் அவனுடைய தொழில் ஆடு மாடுகளை மேய்க்கிற தொழில். அதுதான். அப்படி இருந்தவனே மாபெரும் கவிஞனாக்கிய ஒரு பெருமை காளியிடம், அம்பிகையிடம் இருக்கிறது நேயர்களே. பாருங்கள், தட்சிணேஸ்வரத்து காளியம்பாளின் அருளினாலே ராமகிருஷ்ண பரமஹம்சர் உலகம் போற்றும் மகா ஞானியாக மாறி இருக்கிறார். பாருங்கள் எப்படி உலக மகா ஞானியாக எங்களுடைய ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாறியிருக்கிறார் என்றால், அவரை மாற வைத்தது யார் என்றால், அவருக்கு ஆற்றலை கொடுத்தது, ஆன்மீக வழியை காட்டியது யார் என்றால் தட்சிணேஸ்வரத்திலே இருக்கிற காளி. அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம். வாருங்கள் நேயர்களே, தானம், வேள்வி, தவம், கல்வி ஆகிய அனைத்தும் இப்பிரபஞ்சத்திலே நிலை பெறுவதற்கு அம்பிகை துணை செய்வாள். அதில் எந்த விதமான தயக்கம் இருக்க தேவையில்லை. இந்த வருடம் மாறி என்ற பெயர் இருக்கிறது தானே அம்பிகைக்கு. இந்த வருடம் மும்மாறி பெய்து நாடு செழிக்கவும் மானம், வீரியம், ஆணவம், நேர்மை என்பனவற்றை ஞானத்தையும் பெற்று வளரவும் காளியம்பாளுடைய, காளிதேவியனுடைய திருவருள் அவசியம் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா. ஏனென்றால் நாங்கள் இந்த வாழ்க்கையிலே இயங்குவதற்கு ஆற்றல் தேவை. இந்த ஆற்றலை தருவது அம்பிகை. அதனாலே தான் அவளை சரண் புக வேண்டும்.
நாங்கள் அதற்காக மற்ற மூத்தங்களை நாங்கள் வழிபாடு செய்யக்கூடாது என்றல்ல. எல்லா மூத்தங்களுக்கும் சக்தியை கொடுப்பவள் அம்பிகை. ஆற்றல் என்றால் சக்தி தான், திருவருள் சக்தி தான். ஆகவே இந்த வகையில சக்தியை வணங்குபவர்கள் சக்திமான்களாக ஆவார்கள் என்பது சாக்த சமயத்தவர்களுடைய கொள்கை. சக்தியை காலப்போக்கிலே வழங்கி வருபவர்கள் எல்லாம், வழிபடுகிறவர்கள் எல்லாம் சாக்தர்கள் ஆவார்கள், சக்திமான்கள் ஆவார்கள் என்பது திடமான ஒரு உறுதியான ஒரு கோட்பாடு. அது மட்டுமல்ல நேயர்களே, சக்தியை வழிபடுகிறவர்களுக்கு சஞ்சலங்கள் எதுவும் தோன்றாது. சக்தியை வழிபடுபவர்களுக்கு துன்பம் அடிக்கடி வரும் தான். ஆகவே இது அனுபவ ரீதியான உண்மை. ஆகவே நாங்கள் சலனப்பட முடியாது என்று சொல்லிக்கொண்டு இந்த எந்தையும் போற்றுவோம் என்ற நிகழ்ச்சியை இந்த அளவிலே நிறைவு செய்து கொண்டு, தொடர்ந்து அடுத்த பகுதிகளில் அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம் என்ற பகுதியோடு இணைந்து கொள்ளும் வரை இந்த அளவில் நிறைவு செய்து கொண்டு உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி சக்தியினுடைய அருள் பெற்றவர்களாக இந்த உலகத்தில் நீங்கள் வலம் பெற வேண்டி இந்த அளவில் நிறைவு செய்து கொள்பவர் உங்கள் காரை மதுரகவி. வணக்கம் நேயர்களே.